Hi, hello, welcome. This is Karthik AG. Welcome to Try Me Yourself. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா C# பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, C# ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே, டெவலப் பண்ணுறது யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை சப்போர்ட் அடிஷ்னலாக இப்போ உள்ள கரண்ட் இதை டெவலப்மெண்ட்டில் பண்ணிட்டு இருக்கிறது மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது, என்னென்ன வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ C# நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும், C# பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சிஸ்டமில் C#க்கான எஸ்டிகேவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ நான் எப்படி வந்து C# எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ரெண்டு அப்ளிகேஷன் மூலியமா C# யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து விஷுவல் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல். ஓகே, ஸோ அதாவது கம்யூனிட்டி எடிஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன் சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இது மூலியமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ஐடி மூலியமாகவும் நீங்கள் C# அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ ஒன் மெத்தட். ஓகே, ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அனதர் மெத்தட். ஸோ அனதர் மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா விஎஸ் கோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விஎஸ் கோட் வந்து லைட் வெயிட் அப்ளிகேஷன். நீங்கள் அந்த விஎஸ் கோட் அப்ளிகேஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் விஷுவல் ஸ்டுடியோ ப்ரொஃபஷனல் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 or 2 GB வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த பேக்கேஜஸ். ஸோ இதே வந்து நீங்கள் விஎஸ் கோடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ் கோட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், C# ப்ரோக்ராமிங்கை விஎஸ் கோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையுமே ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோடில் என்னென்ன வேணும், எதை இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து டீபக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னா C# டெவலப்மெண்ட் கிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்ன நமக்கு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷனை நம்ம வந்து டிபக் பண்ணி பார்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த பர்டிகுலர் C# டெவலப்மெண்ட் கிட். ஓகே, ஸோ இதை வந்து நமக்கு பேசிக்காக இது வந்து ஒரு எஸ்டிகேவை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஸோ அந்த எஸ்டிகேவை ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளோட பர்டிகுலர் சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டிகே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு .net SDK டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வருது பார்த்தீங்களா, .net SDK. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு .net SDK டவுன்லோட் பண்ணுறதுக்கான பர்டிகுலர் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது .net SDK வெர்ஷன் 8.0. ஓகே, ஓல்டர் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் ஆல் .net வெர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓல்டர் வெர்ஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ வெர்ஷன் 7.0 6.0. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள் 9.0வே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரிவியூ வெர்ஷன் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குன்னா .net 8.0 லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த வெர்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேக் வந்துட்டு பண்ணாலும் சரி, இல்லை அங்கே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, ஓகே, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து என்ன வேணும்னா .net SDK X64 அப்படின்னா 64 பிட் ஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, ஸோ உங்களோட ஆர்கிடெக்ட் 64 பிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த எஸ்டிகேவை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த எஸ்டிகே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது டவுன்லோட் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு பாத் ப்ராப்பராக செட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா .net அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த விஎஸ் கோடையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்கும், விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கு இது சப்போர்ட் பண்ணும். இதோட ஓல்டர் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஓல்டர் வெர்ஷன்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து இந்த சிஸ்டம் இன்ஸ்டாலர்னு இருக்குது பார்த்தீங்களா,
இதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா எல்லா யூசருக்கும் சப்போர்ட் பண்ணும். யூசர் இன்ஸ்டாலருங்கிற வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணீங்க, டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இதை போய் இங்கே கிளிக் பண்ணாவே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடும். இதை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த யூசரில், உங்களோட விண்டோஸில் எந்த யூசரில் இருக்கீங்களோ அந்த யூசருக்கு மட்டும்தான் இது சப்போர்ட் பண்ணும். அப்போ எந்த வெர்ஷன் வேணுங்கிறத பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கனாலும் நீங்கள் லினக்ஸ்லேயும் இந்த விஎஸ் கோடை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கீழே பாருங்கள் கெட் ப்ரீவியஸ் வெர்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு விண்டோஸ் 7, விண்டோஸ் 8லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டர் வெர்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓல்டர் வெர்ஷனுக்கு வந்து விண்டோஸ் 7ல எது சப்போர்ட் பண்ணும், விண்டோஸ் 8.1ல எது சப்போர்ட் பண்ணுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ விஎஸ் கோட் ஃபார் விண்டோஸ் 7 ஆர் விண்டோஸ் 8 அப்படின்னு எதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ வந்து 1.70 வெர்ஷன் வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா விஎஸ் கோட் 7க்கு விண்டோஸ் 7க்கு சப்போர்ட் பண்ணுது. அதே விண்டோஸ் 8க்கு எது சப்போர்ட் பண்ணணுங்கிறத செக் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் 8க்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, வெர்ஷன் 1.79 வரைக்கும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா விண்டோஸ் 8.1க்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதோட அப்டேட் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸ் 10 ஓஎஸோ சேஞ்ச் பண்ணிக்கணும், இல்லை விண்டோஸ் 11 ஓஎஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உபுண்டு ஆர் லினக்ஸில் வேறு ஏதாவது வேரியண்ட்டுக்கு நீங்கள் மாறிக்கலாம். ஓகே, அப்போ எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, விஎஸ் கோடை நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்க லெஃப்ட் சைடில். ஸோ இதில் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் வேணுமோ அந்த எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நான் ப்ரீவியஸாக சில எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, பைத்தான் ஒர்க் பண்ணுறதுக்கும் HTML ரன் பண்ணுறதுக்கும் நான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு என்ன எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருக்காங்களோ அந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணியிருக்க .NET SDK இன்ஸ்டால் பண்ணணுமா. ஸோ டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷனை நான் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ .NET SDK உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாலில் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு மெசேஜ் காமிக்கும். நார்மலாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் இந்த இன்ஸ்டலேஷனுக்கு எடுத்துக்கும், ஏன்னா இது டெவலப்மெண்ட் SDK. ஸோ அட் த சேம் டைம் வந்து உங்களோட சிஸ்டமை பொறுத்து இதோட இன்ஸ்டலேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ .NET Framework 8.0.203 வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகி முடிச்சுன்னா இந்த 100% முடிஞ்சோன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரு CMD ஓப்பன் பண்ணிவிட்டு .NET அப்படிங்கிறது எனக்கு ப்ராப்பராக டிஸ்பிளே ஆகுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஓகே, .NET -version அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். .NET -version அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு .NET எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்குங்கிறது காமிக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி காமிச்சிச்சு அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து .NET இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளோட சிஸ்டமில் .NET இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்கேஸ் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத பாருங்கள். ஓகே, ஸோ C:\, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளார .NETன்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா உங்களோட என்விரான்மெண்டல் வேரியபிளில் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ டிஃபால்ட்டாகவே நீங்கள் வந்து SDK இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாவே, ஓகே, SDK இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னாவே என்விரான்மெண்டல் வேரியபிள் ஃபார் சிஸ்டம், ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பாத் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ஸோ பாத் வந்து இதோட சேர்த்து ஆட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போய் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் நமக்கு .NET டூல்ஸுங்கிற பாத் ஆட் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ அப்போ இது இல்லாமல் கீழே இருக்கிற இந்த பாத்தையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் .NET அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் வந்து இங்கே என்ன பண்ணிடுச்சு, ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நியூ கொடுத்துட்டு இதை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ அதை எஸ்கேப் கொடுத்துறேன், ஏன்னா ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சுங்கிற காரணத்தினால. ஸோ இந்த பாத் வந்து ப்ராப்பராக செட் ஆயிடுச்சு அப்படின்னா .NETங்கிறது உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
பாத்து ஏன் செட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து டாட் நெட் அப்படின்னு சொல்ற டாட் இஎக்ஸி ஃபைல் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா டாட் நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த டாட் நெட் அப்படிங்கிறது அந்த இஎக்ஸி, ஓகே, இந்த இஎக்ஸியோட எக்ஸிகியூஷன் தான், ஓகேவா. அப்போ டாட் நெட் ஐஃபன் ஐஃபன் வேர்ஷன் நான் கொடுக்குறப்ப எனக்கு ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகும். புரிஞ்சுச்சா? ஸோ இதுல மட்டும் இல்ல, விஎஸ் கோட்ல இருக்கிற டெர்மினல்லையுமே இது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு ப்ராப்பரா. அந்த பாத்து எங்க இருக்கு, எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்ல ஆட் ஆயிருக்கு. இதை விஎஸ் கோட்ல கூட நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல டெர்மினல் போயிட்டு நியூ டெர்மினல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு டாட் நெட் ஐஃபன் ஐஃபன் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு இந்த பர்டிகுலர் இது இல்லைன்னு சொல்லி ஒரு எரர் காமிக்குது. காரணம் என்ன அப்படின்னா விஎஸ் கோடை நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா விஎஸ் கோடை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் மோர் டைம் வந்து விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஎஸ் கோடை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கனாலும் இந்த ஆப்ஷனை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இடத்துல நான் வந்து வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல, ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அதே கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ பாருங்க, முன்னாடி எரர் காமிச்சிச்சு, எனக்கு இப்போ எரர் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ காரணம் என்ன அப்படின்னா இந்த டாட் நெட் வேர்ஷனுங்கிறது எனக்கு எக்ஸிக்யூட் ஆனது காரணம் ஒன்னே ஒன்று தான். ஸோ இந்த விஎஸ் கோடு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணனால இந்த பாத்து கீழே எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் பத்தாது, நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் டெர்மினலில் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எக்ஸ்ப்ளோரர் ஸ்டாப் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இதில் எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா சி ஷார்ப் டெவ் கிட். ஸோ இந்த சி ஷார்ப் டெவ் கிட்டுங்கிறத சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் ஒன் மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். இதை நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதோட அடிஷ்னல் பேக்கேஜஸ் எல்லாமே அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். எதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி ஷார்ப் டெவ் கிட், டெவலப்மெண்ட் கிட்டுக்கான ஷார்ட்கட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த போர்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னா டாட் நெட் அப்ளிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்க முடியும். ஓகே, எதுக்காக நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் தேவை அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் டாட் நெட்ல கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நமக்கு வந்து விஎஸ் கோடுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா தேவை. இந்த எக்ஸ்டென்ஷன் மூலயமா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு அந்த டெவலப்மெண்ட் கிட். ஓகே, விச் மீன்ஸ் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் எஸ்டிகே இருக்கு பார்த்தீங்களா, 8.0 இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ டாட் நெட் இன்ஸ்டால் டூலு சி ஷார்ப், ஓகே, சி ஷார்ப் டெவ் கிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, அதோட அடிஷ்னல் பேக்கேஜஸ் எல்லாமே அதுவே இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. இதோட சேர்த்து நான் வந்து அடிஷ்னலாக ஒன் மோர் பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், சி ஷார்ப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று. நான் இதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் அண்ட் இதை இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எங்கே சப்போர்ட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் கிரியேட் பண்ணியிருக்க இந்த எக்ஸ்டென்ஷனையும். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு. ஓகே, இது இல்லாமல் இந்த ஒரு பேக்கேஜ் இல்லாமல் அடிஷ்னல் ஒன் மோர் பேக்கேஜும் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து ரீலோட் ரெக்கார்டுன்னு நமக்கு சொல்லி கேட்குது. ஸோ ரீலோட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்னா பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் விஎஸ் கோட் வந்து ஒன் மோர் டைம் ரீலோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணாவே வந்து கண்டிப்பாக இந்த ரீலோட் ஆப்ஷன் கேட்கும். ஓகே, ஸோ எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஓகே, இப்போ பாருங்க, நான் அடிஷ்னலாக ஒன் மோர் பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க, NUGET. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வருது பார்த்தீங்களா, ஸோ JMROG. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ
இந்த நக்கட் பேக்கேஜ் மேனேஜர் உங்களுக்கு எதை சப்போர்ட் பண்ணும்னா, அடிஷனல் பேக்கேஜஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த பேக்கேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பேக்கேஜ் மூலியமா வந்து அடிஷ்னலா யூஸ் பண்ற SQL கிளையண்டா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் டேட்டாவா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்ட் என்டிட்டி ஃப்ரேம்வொர்க்கா இருக்கட்டும். ஸோ அந்த பேக்கேஜஸ்லாம் உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த நக்கட் பேக்கேஜ் மேனேஜ் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எங்க அவைலபிளா இருக்கும்னா, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த வியூல போயிட்டு கமாண்ட் பேலட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை சர்ச் பண்ற இடத்துல இந்த இடத்துல போயிட்டு NUG, ஓகே, நக்கட்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்படி வரும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் SQL அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்றேன். பாருங்க, எனக்கு லிஸ்ட் ஆஃப் பேக்கேஜ் டீடைல்ஸ் வருதா. இது எல்லாமே நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ இது வந்து அதுக்காக தான் வந்து இந்த நக்கட் பேக்கேஜ் மேனேஜர் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். இது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வைங்க. அடிஷ்னலாக வரப்போகிற நம்ம 2 சீரிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கன்சோல் அப்ளிகேஷன் சீரிஸ், அனதர் ஒன் வந்து MVC வெப்சைட் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷன் ஒன் மோர் சீரிஸில் பார்க்க போகிறோம். ஸோ 2 சீரீஸ்லையும் நம்ம எப்படி வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஓகே, ஸோ அடிஷ்னலாக நமக்கு இந்த நக்கட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணது C# டெவலப்மெண்ட் கிட் அண்ட் C# எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு பர்டிகுலராக நியூ C# சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுக்கும். அதுவுமே வந்து நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப தான் நம்மளால பார்க்க முடியும். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது நான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அடிஷ்னலாக அது வந்து பர்டிகுலர் ஃபைல் கண்ட்ரோலரோ இல்லை ஏதோ ஒன்று MVCயில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை கிளாஸ் ஆட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கும் நமக்கு அந்த C# எக்ஸ்டென்ஷன் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த எக்ஸ்டென்ஷன் நான் ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு அதெல்லாமே தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டலேஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல பின்னாடி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பர்டிகுலராக VS கோடும் அதுக்கான எக்ஸ்டென்ஷனும் அண்ட் C# SDK இது எல்லாத்தையும் எப்படி வந்து நம்ம ஒரு செட்டப் கிரியேட் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லாமல் நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், C# சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் MVCயாக இருக்கலாம், இல்லாட்டி கன்சோல் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை WPF அப்ளிகேஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டலேஷன் மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து விண்டோஸில் கான்ஃபிகர் பண்ணுறது. ஓகே, ஸோ செப்பரேட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு எதில் கொடுக்குறேன் அப்படின்னா, உபுண்டுல கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் செப்பரேட் வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நீங்கள் உபுண்டுல கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, பர்டிகுலராகவே வந்து ஒரு செப்பரேட் சீரீஸ் வந்து கன்சோலுக்கும் பார்க்கலாம், MVCக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ MVCனா என்ன, கன்சோல்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, .NET எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, C# என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வேணுமோ எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி அப்ளிகேஷனை ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ மினிமைஸ் த எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இந்த டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டெர்மினலில் போயிட்டு .NET நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் லைன் கோட் எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, இந்த .NET SDK ஓகே 8.0 இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே என்ன மாதிரி ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டே நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறது பாருங்கள், API கண்ட்ரோலர். இந்த ஷார்ட் நேமை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா API கண்ட்ரோலருக்கான ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் பண்ணணும்னா வெப் ப்ராஜெக்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இது ஒரு எம்டி ப்ராஜெக்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அதில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், F# இல்லை C# அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. இப்போ இந்த .NET SDK 8.0 இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இதில் பாருங்கள், ASP.NET Core எம்டி அப்ளிகேஷன் தான் இது. ஓகே, ஸோ நாம் இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த சீரீஸில் எதை பார்க்க போகிறோம்னா, இந்த MVC பற்றி பார்ப்போம், கன்சோல் பற்றி பார்ப்போம், ஸோ பிளேசர் பற்றி, ஓகே ரேசர் பற்றிலாம் நம்ம வெப் பற்றிலாம் வந்து பின்னாடி தனித்தனி சீரீஸாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ மாடல் வியூ கண்ட்ரோலருக்கான ஒரு சீரீஸும் அண்ட் கன்சோலுக்கான சீரீஸும் அடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன்.
ஸோ அதில் தெளிவாக இந்த கன்சோலில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சி ஷார்ப்பில் இருக்கிற பேஸ் கான்செப்ட் எல்லாமே ஓகே, இன்க்ளூடிங் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு ஓகே, அதில் இருக்கிற டேட்டா டைப்பு ஓகே, அரேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, ஸ்ட்ரிங் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவேன் இந்த கன்சோல் யூஸ் பண்ணி. எம்விசியை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். ஓகே, கன்சோலை நீங்கள் பார்த்துட்டு கன்சோல் சைட் பை சைட் பார்த்துட்டு எம்விசியுமே பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் கன்சோல் சீரீஸை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எம்விசி பார்த்தாலும் இன்னும் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்லை நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெண்டுமே உங்களுக்கு ப்ராப்பர் நாலேஜ் கிடைக்கும். ஓகே, இது எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ். ஓகே, இந்த WPFங்கிறது இது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்ட்ஸ். ஸோ டைம் இருந்துச்சு அப்படின்னா அதர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக. ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் தயங்காமல் வந்து கமெண்ட்ஸ்லேயோ இல்லை எனக்கு மெயில்லையோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட சஜஷனையும் உங்களோட கொஸ்டின்ஸையுமே நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் கவர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாம் பார்த்துருக்கிறது என்னென்னா இந்த சி ஷார்ப்பில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை பார்க்கணும். ஓகே, இந்த லிஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆன்லைனில் நீங்கள் வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கும் ஓகே, ஆஃப்லைனில் நீங்கள் WPF அப்ளிகேஷனுக்கான கான்செப்டை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த கன்சோலை நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். எம்விசி வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்காக பார்க்க போகணும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, see you next video.